ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் கை அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ஆம்ஹோல் பகுதியை நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் பிரித்தா போதுமானது. பிரித்தாச்சு. இப்போ கை பீஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மடித்து அதை லெவல் படுத்திக்கிட்டு அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். கரெக்டாக ஷோல்டர் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சின்ன நாச் போட்டுக்கணும். ஒரு சின்ன கட் கொடுத்திங்கன்னா அடையாளப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பீஸை ரெண்டாக எடுத்து பிரிச்சுட்டு நம்ம டாப்பை ரைட் சைடு திருப்பிக்கலாம். ராங் சைடு இருக்கிற டாப்பை ரைட் சைடு திருப்பிக்கிட்டு ஷோல்ட்ரு பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கை பகுதியில் பைப்பிங் வச்சு தைச்ச மாதிரி இருக்குது. நீட் ஃபினிஷிங் இருக்குது. ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை கை வச்சும் போட்டுக்கலாம். இப்போது அப்படி கை வச்சு போடணுன்றவங்க அந்த பாயிண்ட்டை கரெக்டாக அந்த மிட் பாயிண்டில் வைக்கணும். ஷோல்டரை எடுத்துகிட்டு போய் அந்த மிட் பாயிண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி அந்த பைப்பிங் டிசைன் தெரிய வேண்டாம், நார்மல் சுடிதார் மாதிரி இருக்கணும்னிங்கன்னா கை பீஸை மேலே வச்சு தைச்சிட்டு திருப்பினிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். பார்க்க நார்மலாக எல்லா சுடிதார் ப்ளவுஸ்க்கெலாம் வர்ற மாதிரி இருக்கும் கை. இப்போ நான் வந்து மேலே வர்ற மாதிரி வச்சு தைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல கை பீஸை கீழே வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த நாச் போட்ட பகுதியில் ஷோல்டரை வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை தைச்சிக்கலாம். கரெக்டாக வச்சு அங்கேருந்து ஒரு தையல் போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டால் ஒரு பகுதி வந்துடும், ஃப்ரண்ட் பகுதி மட்டும் தையல் போட்டு வந்துடும். நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது எப்பயுமே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். தைச்சி முடிக்கும் போது தான் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டால் அது நமக்கு லாக் மாதிரி ஆகிடும். நமக்கு டைட்டாக இருக்குன்னு இழுக்கும் போதோ இல்லை தையல் பிரிக்காமல் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் தையல் போட்டு முடிக்க போகிறேன். முடிக்கிற இடத்துல டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பகுதியை தைச்சி முடித்தாச்சு. தைச்சி முடிச்சுட்டு பேக் பகுதியை தைக்கும்போது இதில் ஒரு சேஞ்ச் வரும். அது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கை பீஸ் வச்சுட்டு அப்புறம் ஷோல்ட்ரு பீஸ் வச்சோம். இதில் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கை பீஸ் வைப்போம் இந்த பகுதிக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா, நமக்கு தையல் கரெக்டாக போடுறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி அந்த கை பீஸை அந்த ஷோல்ட்ரு பீஸ் மேலே வச்சுட்டு நீங்கள் தையல் போடுறதுக்கு முன்னாடி இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் மேடாக தெரியும். அது மேலேயே நீங்கள் பொறுமையாக தைச்சிட்டு வரலாம். அது தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மேலே அப்படியே தையல் போட்டதிங்கன்னா கரெக்டான அளவில் உங்களுக்கு தையல் விழும். இப்போ நான் அதே மாதிரி தான் தைச்சிட்டு வரேன். தைச்சி முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் ஒரு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். இப்போ அதை முடிச்சுட்டு கை பீஸை கரெக்டாக வச்சு கை சுற்றளவு எவ்வளோ வேணுன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ 6 இன்ச்சு வேணும். என்னோடய கஸ்டமருக்கு வந்து ஹேண்டு 12 இன்ச்சு, அதில் பாதி 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதுலேருந்து கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா இது காலர் சுடி, அதுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லாமல். ஷோல்டருக்கு அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 8 இன்ச்சு. 6லேருந்து இது 8 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ மார்க் பண்ணி வச்சு நான் தையல் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ ஆரம்பிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு ஆம்ஹோல் வந்தோன்னா மறுபடியும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கீழே ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிறேன். 3 இன்ச்சு இல்லை கீழே வர்ற வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையல் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நமக்கு டைட்டாக இருந்தது ஃப்யூச்சர்லன்னா அதை நம்ம பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம்
கட் பண்ணிட்டா நீட்டாக இருக்கும் பார்க்க. எப்பயுமே துணி தைச்சி முடிச்சுட்டு அங்கங்கே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போது தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போது ஷோல்டரில் அந்த பைப்பிங் மாதிரி இருக்கிறது தெரியுது. தைச்சி முடிச்சதும் நீட்டாக இருக்குது. இதுதான் ரெடிமேட் டாப்பில் ஹேண்ட் அட்டாச் பண்ணுறது.